ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 8th யூனிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்ற அந்த இது தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேயே அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டா இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அன்குரூப்டு டேட்டா. அது எப்படி போடலாம், அதுக்கு மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இன்றைக்கி கிளாஸ் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டிஸ்பர்ஷன் அப்படின்னா விலகல், சிதறல் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம டேட்டா பற்றி தான் படிப்போம். அந்த டேட்டாஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேட்டா எந்த அளவுக்கு விலகி இருக்குது, டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறதா, எவ்வளோ தூரம் செதறி இருக்குது, விலகி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டிஸ்பர்ஷன் யூஸ் பண்ணுறோம். டிஸ்பர்ஷன் இஸ் த மெஷர் which gives an idea about the scatteredness of the values. அந்த வேல்யூ எந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகிருக்கு, ஸ்கேட்டர்னா செதறி இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ விலகி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். சரிங்களா? இதை வந்து மெஷர்ஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு கிடச்சிருக்க டேட்டா எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது விலகி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த டிஸ்பர்ஷன் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் இல்லைனா மெஷர்ஸ் ஆஃப் வேரியேஷன் சொல்லக்கூடிய இந்த இதுவை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த மெஷர்ஸில் டிஸ்பர்ஷனில் வந்து நமக்கு மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. எப்படி நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி வந்து மீன், மீடியன், மோடு 3 படிச்சிருப்பீங்களோ, அதே மாதிரி மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனில் நமக்கு மொத்தம் 6 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச், மீன் டீவியேஷன், குவார்டைல் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்சுனா எந்த அளவுக்கு அந்த இது எதுக்குள்ளே இருக்குது, எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மீன் எவ்வளோ டீவியேட் ஆகுது, குவார்டைல் டீவியேஷன் எவ்வளோ டீவியேட் ஆகுது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா திட்ட விலகல் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேரியன்ஸ் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், இதெல்லாம் இது வந்து இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனோட 6 டைப்ஸ். சரிங்களா? ஓகே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா ஒன்றும் இல்லை, வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட், பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நமக்கு ப்ளஸ் மைனஸ் 2 வேல்யூ வரும். அதில் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேரியன்ஸோட பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட், அதை தான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். அப்போ வேரியன்ஸ்னால் என்ன? வேரியன்ஸுன்றது என்னென்னா, ஒரு வேல்யூ மீன்லேருந்து எந்த அளவுக்கு டீவியேட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு விலகி இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு 10 வேல்யூ இருக்குன்னா அதுக்கு மீன் கண்டுபிடிப்போம் இல்லையா, 10ஐயும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது அதோட மீன். அந்த மீன்லேருந்து ஃபஸ்ட் வேல்யூ எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு, செகண்ட் வேல்யூ எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு, தேர்ட் எவ்வளோ டிவியேட், ஒவ்வொன்றும் வந்து எப்படிலாம் டிவியேட் ஆகுது, எவ்வளோ டிவியேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் வேரியன்ஸ். அதோட பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்டு தான் என்னது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீன்லேருந்து வேல்யூஸ் எவ்வளோ டீவியேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வேரியன்ஸ். அந்த வேரியன்ஸோட பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட், அந்த வேரியன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா, சிக்மா அப்படின்ற சிம்பிள் வச்சு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? இதை வச்சு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மீன்லேருந்து நம்மளோட ஆவரேஜ் வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ எந்த அளவுக்கு டீவியேட் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகி எவ்வளோ விலகி போயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n, அதாவது எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அது, xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. அந்த xiன்றது வந்து நம்ம xiன்றது அந்த வேல்யூ ஃபஸ்ட்டு x1 x2 ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூன்னு எடுத்துப்போம். எக்ஸ் பார்ன்றது மீன்லேருந்து அந்த வேல்யூ எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி மொத்தம் எதாவது டிவைட் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பண்ணுறது தான். அதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை எப்படி கேல்குலேட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பொறுத்த வரைக்கும் அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டா ரெண்டுமே இருக்குது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டான்னு இருக்கும். அன்குரூப்டு டேட்டா அப்படின்னா என்னென்னா, நமக்கு வெறும் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து தனித்தனி வேல்யூஸ். இப்போது ஒரு வாரத்தில் மழை பெய்யுதுன்னா மண்டே எவ்வளோ இருந்தது, டியூஸ்டே எவ்வளோ, தேர்ஸ்டே எவ்வளோ, ஒவ்வொரு நாளும் ஒரு எவ்வளோ மழை பெஞ்சதுன்னு தனித்தனியாக கொடுத்துருக்குது அன்குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டா அப்படின்னா
இதில் குரூப்டு டேட்டா என்னென்னா ஏதாச்சும் ஒரு குரூப்பாக எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் மெஷர் பண்ணுறோன்னா 120 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து 150 சென்டிமீட்டர்ஸ்க்குள்ளே இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 150லேருந்து 160க்குள்ளே இவ்வளோ இருக்காங்க, இப்படி கொடுக்கலாம். இது வந்து கண்டினியூஸ் டைப்பு. அதுலேயும் டிஸ்க்ரீட் டைப்லேயும் வந்து குரூப்டு இருக்கும். மார்க் எடுத்துருக்காங்கன்னு வைங்க, மார்க் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா ஒரு 90 மார்க்ஸ் எடுத்தவங்க 10 பேர் இருக்காங்க, 50 மார்க்ஸ் எடுத்தவங்க 20 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிறதும் வந்து என்னதான் குரூப்டு டேட்டா தான். குரூப்பாக தனித்தனியாக இல்லாமல் குரூப்பாக 4-5 பேரை சேர்த்து நம்ம இது பண்ணுறது வந்து குரூப்டு டேட்டான்னு சொல்லுவோம். தனித்தனியாக இருக்கிறது அன்குரூப்டு டேட்டான்னு சொல்லுவோம். இந்த அன்குரூப்டு டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட், ரெண்டாவது மீன் மெத்தட், மூணாவது அஸ்யூம்டு மீன் மெத்தட், நாலாவது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். அதே மாதிரி குரூப்டு டேட்டா எந்த டைப்பாக இருந்தாலும், டிஸ்க்ரீட்டாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து மொத்தம் 3 இருக்குது. மீன் மெத்தட், அஸ்யூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். இந்த 3 மெத்தட் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அன்குரூப்டு டேட்டாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் பார்த்துருப்பீங்க. மீன் மீடியன் மோட்லாம் இது பண்ணுறதுல சிலதெல்லாம் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டுபிடிப்போம். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு வந்து அந்த கொடுத்துருக்க டேட்டாஸ் அப்படியே எடுத்துக்கலாம். அது அசெண்டிங்லேயோ டிசெண்டிங்லேயோ நம்ம அரேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது மாதிரி டேட்டா வேல்யூஸ் வந்து டேரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ்ஐ பை என் த ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். அது மாதிரி கொடுக்காம டேரெக்டாக வேல்யூஸ் கொடுக்காம அதோட ஸ்கொயர், அந்த டீவியேட் ஆகிற வேல்யூ சொன்னல வேரியன்ஸ், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலான்னா ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது கொடுத்துருக்கிறது வேல்யூஸ் பொறுத்து. டேரெக்டாக வேல்யூஸ் கொடுத்தா அந்த எக்ஸ்ஐ ஸ்கொயர் சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ்ஐ பை என் த ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த டீவியேட் ஆகிற அந்த ஸ்கொயர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா நமக்கு டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடில் கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம அப்படியே வந்து என்ன வேல்யூ அப்படின்றத ஆட் பண்ணி போட்டு அதுக்கு ஸ்கொயர் போட்டு நம்ம டைரெக்டாக கண்டுபிடிப்போம். அதுதான் வந்து டைரக்ட் மெத்தட். அதே மாதிரி மீன், அஸ்யூம்டு மீன், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் எல்லாமே இருக்குது. இதில் வந்து எந்த மெத்தட் ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த மெத்தடில் போடணும். அப்படி இல்லைனா எதில் வேணால் நம்ம போடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மாஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ்ஐ பை என் த ஹோல் ஸ்கொயர்ட். அதாவது கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணுறது மைனஸ் அந்த வேல்யூஸ் டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரூட் எடுக்கணும். வாங்க இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த டைரக்ட் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஷோரூமோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாரத்துக்கு எவ்வளோ டிவிஸ் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. டெலிவிஷன் சோல்ட் இன் எ டே ஆஃப் அ வீக். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ விற்றுருக்காங்க, 13, 8, 4, 9, 7, 12, 10 இப்படி ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று விற்றுருக்காங்க. இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம பண்ண போகிறோம். வேல்யூஸ் எல்லாமே சின்னதாக இருக்குது. இதை டைரக்ட் மெத்தடில் போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னு சொல்யூஷன் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிள் 8.4க்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 13, 8, 4, 9, 7, 12, 10. இதுதான் வந்து அந்த 7 நாளுக்கு டெலிவிஷன் எவ்வளோ சேல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம டைரக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைரக்ட் மெத்தடுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபார்முலா என்ன, சிக்மாஸ் ஈக்குவல் டு root of summation x I squared by n minus summation x I by n the whole squared. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ நமக்கு xi ஸ்கொயர் வேணும், xi ஸ்கொயர்டு வேணும், xi வேணும், சமேஷன் இது ரெண்டுத்தோட சமேஷன் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கான ஒரு டேபிள் போடணும். நமக்கு வேண்டிய வேல்யூ xiயும் xi ஸ்கொயரோட சம்மேஷனாக ஒன்றும் இல்லை, அதை ஆட் பண்ணுறது தான். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு போடுற டேபிள்
xiக்கு ஒரு டேபிளும் xi ஸ்கொயர்டுக்கு ஒரு டேபிள். xi அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட வேல்யூஸ் இருக்குல்ல அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு என்ன 13, 8, 4, 9, 7, 12, 10 இதுதான் நம்மளோட வேல்யூஸ் இல்லைங்களா. அதோட சமேஷன் வந்து கீழே போடுவோம். சமேஷன்னா ஆட் பண்ணுறது, சமேஷன் xi என்னன்னு கண்டுபிடிக்கணும், இங்கே சமேஷன் xi ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த xiக்கு ஸ்கொயர் பண்ணிடலாம் நம்ம. இதில் இந்த n அப்படின்றது என்னென்னா 7, மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அது. இதில் 13 ஸ்கொயர் பண்ணால் 13 ஸ்கொயர் என்ன 169, 8 ஸ்கொயர் 64, 4 ஸ்கொயர் 16, 9 ஸ்கொயர் என்ன வரும் 81, 7 ஸ்கொயர் 49, 12 ஸ்கொயர் வந்து 144 வரும், 10 ஸ்கொயர் 100 வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10, 12 எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 63 வருது. இங்கே வந்து 623 வருது. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சிக்மாஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா xi ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூ 623 பை எத்தனை வேல்யூ 7 மைனஸ் 63 by 7 the whole square. அப்போ இங்கே நம்ம போடும்போது நமக்கு என்ன வரும்னா, இதை 7ஆல் டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா இது 7ஆல் டிவைட் ஆகும். இங்கே டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 89 வரும். இதை 7ஆல் டிவைட் பண்ணும்போது 9 ஸ்கொயர் வரும், which is equal to root of 89 minus 81. 89ல் 81 போச்சுன்னா நமக்கு என்ன வரும் ரூட் 8. ரூட் 8ன்றது அப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா இந்த ரூட் 8க்கு வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூ இருக்குது 2.83. அப்போ சிக்மாஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் கிடையாது, இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.83. இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, அடுத்து என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன பார்த்தோம், டைரக்ட் மெத்தட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அடுத்த மெத்தட் என்னென்னா மீன் மெத்தட். மீன் மெத்தட் வந்து நம்ம அந்த மீன் எவ்வளோ டீவியேட் ஆகும் மீன் வேல்யூ வச்சு நம்ம இது பண்ணோம். இதுக்கு என்ன பண்ணோன்னா மீன் கண்டுபிடிச்சிட்டு போடுவோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மாஸ் ஈக்குவல் டு சமேஷன் சிக்மாஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. அதை இதில் வந்து டீவியேட் ஆகுதுல, அதை டிஐ ஈக்குவல் டு xi மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது அந்த சமேஷன் பக்கத்தில் இருக்குல்ல அதை வந்து டிஐன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபார்முலா நமக்கு எப்படி மாறிடும்னா ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர்ட் பை என் அப்படின்னு வந்துடும். ஸோ மீன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, சமேஷன்ஸ் ஈக்குவல் டு சிக்மாஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர்ட் பை என். சரிங்களா, இதுதான் இதுக்கான ஆன்சர், ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த மீன் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சீசனில் ஒரு இடத்துல 6 நாளைக்கு எவ்வளோ ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதை வந்துக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா வாங்க. இந்த செகண்ட் சம்க்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, ரெயின்ஃபால் 6 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து மீன் மெத்தடில் நம்ம போட போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த மீன் மெத்தடுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. என்ன சொன்னோம், சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை என். அது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னோம், சமேஷன் டிஐ ஸ்கொயர்ட் பை என். இப்போ நமக்கு என்ன வேணும்னா டிஐ ஸ்கொயர் தெரியணும். டிஐ அப்படின்றது என்னென்னா xi மைனஸ் எக்ஸ் பார். இந்த எக்ஸ் பார்ன்றது மீன். அப்போ முதல்ல நம்ம வந்து எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்னால் என்ன, எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி எத்தனை வேல்யூ இருக்கோ அதால் டிவைட் பண்ணுறது. அப்போ 17.8 ப்ளஸ் 19.2 ப்ளஸ் 16.3 ப்ளஸ் 12.5 ப்ளஸ் 12.8 ப்ளஸ் 11.4 மொத்தம் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, 6 நாள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வருதுன்னா 90 வருது. 90யை 6ஆல் டிவைட் பண்ணும்போது 15 வரும். அப்போ எனக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ 15. சரிங்களா, இதை வச்சு நம்ம டிஐ என்ன அப்படின்னு போடணும். ஸோ நம்ம டேபிள் போடணும். இதில் வந்து நமக்கு ஒரு காலம் எக்ஸ்ட்ரா வரும். ஃபஸ்ட்டு காலம் xi,
அடுத்த காலம் வந்து டிஐ. டிஐ நான் என்ன சொன்னேன், எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். இந்த இடத்துல எக்ஸ் பார்ன்றது 15 போட்டுட்டு நம்ம ஃபார்முலாவில் டிஐ ஸ்கொயர் இருக்கனால இங்கே டிஐ ஸ்கொயர் போட்டணும். நமக்கு வேண்டியது வெறும் டிஐ ஸ்கொயர் இருந்தால் போதும், அதனால் அதை மட்டும் சமேஷன் பண்ணால் போதும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை எழுதிக்கலாம். 17.8, 19.2, 16.3, 12.5, 12.8, 11.4. அப்போ இது என்ன பண்ணும், 17.8 மைனஸ் 15 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு வந்து மைனஸ் 3.6 கிடைக்குது. சாரி, இதுக்கு வந்து எனக்கு 2.8 தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது 19.2 மைனஸ் 15. 19.2லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 4.2 வரும். 16.3 மைனஸ் 15 பண்ணோன்னா 1.3 வரும். 12.5லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணணும். பண்ணால் என்ன வரும், மைனஸ் 2.5 வரும். 12.8லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2.2 வரும். அடுத்து 11.4லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 3.6 வரும். இப்போ இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணணும். இது 2.8. 2.8ன்றது 28, டெசிமல் மட்டும் மாற்றணும். 2.8 ஸ்கொயர் பண்ணால் 7.84. 4.2 ஸ்கொயர் பண்ணால் 17.64. 1.3 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு வந்து 1.69 வரும். 2.5 ஸ்கொயர் பண்ணோன்னா 6.25 வரும். ஸ்கொயர் பண்ணுறதுனால மைனஸில் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 2.2 ஸ்கொயர் பண்ணால் 4.84 வரும். 3.6 ஸ்கொயர் பண்ணோன்னா 12.96 வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா 51.22ன்னு ஆன்சர் வரும். சரிங்களா? இப்போ இதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். சமேஷன் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் பை என் தானே ஃபார்முலா. அப்போ இங்கே வந்து என்னன்றது மொத்தம் 6, அதனால் சிக்மா ரூட் ஆஃப் 51.22 டிவைடட் பை 6. இதை 6ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு 8.53 வரும். 8.53க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு 2.9 வரும். ஸோ sigma is approximately equal to 2.9. இதுதான் இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த மெத்தட், மூணாவது அஸ்யூம்டு மீன் மெத்தட். போனதில் வந்து நமக்கு மீன் வந்து ஹோல் நம்பராக இன்டீஜராக வந்துருச்சு. அந்த மாதிரி வராது எல்லா நேரத்துலையும். அப்படி வராத போது நம்ம வந்து பெட்டர் அஸ்யூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து டெசிமலில் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், கொடுத்துருக்க வேல்யூவும் டெசிமலில் இருந்தாலும் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு திரும்ப டெசிமல் வரும். அதை ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை விட நம்மளாவே கொடுத்துருக்க நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அஸ்யூம் பண்ணிட்டு போடுவோம். நம்ம ஆல்ரெடி மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் அந்த மீன் அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் பண்ணுவோம்ல, அதே தான். இதில் வந்து x1 x2ன்றது கொடுத்துருக்க வேல்யூனா அதை வச்சு எக்ஸ் பார்ன்றது மீன். டிஐ அப்படின்றது நம்ம இங்கே என்ன எடுத்துப்போனால் ஏலேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு, நம்ம அஸ்யூம் பண்ண மீன்லேருந்து அந்த எக்ஸை வந்து எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு அப்படின்னு தான் எடுத்துப்போம். அந்த ஏஐ எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா மிடில் வேல்யூ இல்லைனா அந்த நியர்பை வேல்யூ. ஆட் நம்பராக இருந்தால் மிடில் மொத்தம் 9 வேல்யூ இருக்குன்னா நடுவில் இருக்க 5வது வேல்யூ எடுத்துக்கலாம். இதே 10 இருக்குன்னா 5th வேல்யூ இல்லை 6th வேல்யூ ஏதோ ஒன்று அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துகிட்டு போடலாம். சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர்ட். இதில் டிஐன்றது எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. சரிங்களா? இந்த அஸ்யூம்டு மீன் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள் 8.6. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸ் டெஸ்ட்டில் 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து அஸ்யூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாமா? வாங்க இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இதில் இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு மார்க்ஸ் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அஸ்யூம்டு மீன் மெத்தடில் போட போகிறோம். அஸ்யூம்டு மீன் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொன்னால், போனதில் வந்து நமக்கு மீன் வந்து ஹோல் நம்பர் ஒரு 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு, இன்டீஜராக வந்துச்சு. இதில் நம்ம முதல்ல வேணால் செக் பண்ணி பார்ப்போம்.
பார்த்துட்டு அது வரல அப்படின்றப்ப நம்ம போட்டுக்கலாம். நம்ம இதில் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 25 + 29 30 33 35 37 38 40 44 48 டிவைடட் பை மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் 10ஆல் டிவைட் பண்ணுறோம். பண்ணோன்னா நமக்கு வந்து 359/10 நமக்கு என்ன வரும்னா 35.9 வரும். இதை வச்சு சப்ராக்ட் பண்ணோன்னா இந்த நம்பரோட பண்ணும்போது நமக்கு டெசிமலில் வரும். நம்ம ரூட் போடும்போது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளாக ஒரு மீனை அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஒரு நம்பரை அஸ்யூம் பண்ணோம். n வந்து நமக்கு இங்கே 10. சரிங்களா? இங்கே xi நம்ம எழுதுவோம். இங்கே வந்து di, இது diன்றது இந்த இடத்துல நமக்கு வந்து xi மைனஸ் a. நம்ம a என்னன்னு இப்போ நம்ம அஸ்யூம் பண்ணலாம். அடுத்து di². நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்க மார்க்ஸே வந்து ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அப்படியே தான் ஆர்டராக தான் எழுதணுமான்ட்டு இல்லை, எப்படி வேணால் போடலாம். நமக்கு இந்த வேல்யூ எடுக்கிறதுக்கு மிடில் வேல்யூவாக எடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ எல்லா வேல்யூஸும் நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். அதை வச்சு தான் நான் வந்து எந்த வேல்யூ நான் எடுக்க போகிறேன் அப்படின்றத நான் இது பண்ண போகிறேன். மிடில் வேல்யூ பாருங்கள், இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த 35 எடுத்துக்கிறேன். அப்போ ஏ வந்து நான் 35 அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ xi மைனஸ் எனக்கு 35 வரும். இதை சப்ராக்ட் பண்ணும். 25 மைனஸ் 35 என்ன வரும், எனக்கு -10 வரும். ஸ்கொயர் பண்ணால் 100. 29 மைனஸ் 35 பண்ணும்போது -6, அப்போ 36. 30 மைனஸ் 35னா என்ன வரும், -5 வரும். எனக்கு 25 அப்படின்னு வேல்யூ வரும். 33 மைனஸ் 35 -2, அப்போ 4. 35 மைனஸ் 35 பண்ணும்போது 0, அப்போ இங்கே எனக்கு 0. ஸோ 37 மைனஸ் 35னா இங்கே எனக்கு என்ன வரும், +2 இருக்கும். +2னாலும் 4 போடுவோம். 38 மைனஸ் 35னா 3னா 9 போடுவோம். 40லேருந்து 35 போச்சுன்னா எனக்கு 5 வரும். 25 போடணும். 44லேருந்து 35 போச்சு அப்படின்னா 9 வரும். அப்போ 81. 48லேருந்து 35 போச்சுன்னா 13 வரும். 169. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது, 453 வருது. இங்கே எல்லாத்தையும் எனக்கு வந்து ஃபார்முலாவில் di² வேணும், diயும் வேணும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணால் எனக்கு 9 வருது. சமேஷன் diயை வந்து பண்ணும்போது 9 வரும். சமேஷன் di² பண்ணால் எனக்கு 453 வருது. இதை கொண்டு போய் நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டேன்னா எனக்கு அவ்வளோதான். இதில் ஆர்டராக இருக்குது அப்படியே எடுத்துக்கிட்டேன், இல்லைனா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டா போட ஈஸியாக இருக்கும். போன சம் வந்து அப்படியே தான் நம்ம போட்டோம் இல்லையா, அப்படி போட்டாலும் தப்பு கிடையாது, அது ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி போட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். சிக்மா = சிக்மா di²ல di² என்ன, 453 டிவைடட் பை 10 மைனஸ் 9/10 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது 10ன்றனால ஈஸியாக டிவைட் பண்ணலாம். என்ன வரும், நமக்கு 45.3 வரும். இங்கே வந்து 0.9 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இதுக்கு எது பண்ணால் 45.3 மைனஸ் இங்கே நமக்கு 0.81 அப்படின்னு வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் போடணும். போட்டால் நமக்கு என்ன வரும், சப்ராக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன வரும், √44.49. இது அப்ராக்சிமேட்லி எதுக்கு ஈக்குவல், 6.67. அப்போ சிக்மாவோட வேல்யூ 6.67. இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம ஏன் அப்ராக்சிமேஷன் சிம்பிள் போடுறோன்னா, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 4, 5 டெசிமலுக்கு போகும். இது எதுவும் எல்லாமே டெசிமலில் இருக்கனால நமக்கு இது ஹோல் நம்பர் கிடையாது, இதுக்கப்புறமும் போகும். அதனால் இதுக்கு நியர்பை வேல்யூ அப்படின்ட்டு நம்ம போடுறதுனால தான் இதுக்கு அப்ராக்சிமேஷன் சைன் போடுறோம். சரிங்களா? இப்படி தான் அஸ்யூம்டு மீன் மெத்தட் போடணும். நம்மளாவே மீன் வந்து ஹோல் இன்டீஜராக இல்லாத போது நம்மளாவே வந்து ஒரு நம்பரை அஸ்யூம் பண்ணிவிட்டு போடணும். மோஸ்ட்லி இந்த மிடில் வேல்யூவை அஸ்யூம் பண்ணிட்டு போடணும். சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு.
இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் மெத்தட் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இந்த ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடை நம்ம அரித்மெட்டிக் மீனில் போட்டது தான். எல்லாத்துக்கும் காமனாக ஒரே மாதிரி நம்பர் வரும்போது, இப்போ 10 வேல்யூ இருக்குன்னா 10 வேல்யூ ஒரே நம்பரால் டிவைட் ஆகுதுன்னா அந்த நம்பரை காமனாக ஃபஸ்ட்டே டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ஃபைனலாக நம்ம தான் மல்டிப்ளை பண்ணிப்போம். இதில் x1 x2ன்றது வேல்யூஸ், நம்ம ஏன்றதை அசியூம் பண்ணிப்போம்ல. இதில் c அப்படின்றது அந்த xi மைனஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கிறல அதோட காமன் டிவைசர். எல்லாத்துக்கும் எல்லா நம்பருமே இப்போ 10 20 80 50 அந்த மாதிரி இருக்குன்னா 10ஆல் டிவைட் ஆகும். அப்போ c வந்து 10ஆல் டென்னு எடுத்துக்கிட்டு எல்லா வேல்யூஸும் 10ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து 10 ஸ்கொயர் 80 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற இடத்துல 1 ஸ்கொயர் 8 ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சி ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. 10னா 0 தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே 5 அந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுக்கான ஃபார்முலா சிக்மாஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர்ட். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அந்த சி முன்னாடி மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான், லாஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணிட்டாலும் ஓகே தான். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள் 8.7. ஒரு பசங்களை 1 டே டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் அந்த ஸ்கூல்லேருந்து அந்த பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறாங்களே அதோட அமௌண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்ட்டு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? வாங்க இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். லாஸ்ட் மெத்தட் இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம், இந்த பசங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு கொடுத்துருக்க வேல்யூ ஸ்டெப் டிவியேஷனில் போட போகிறோம். ஸ்டெப் டிவியேஷனில் போடும்போது நம்ம இந்த காமன் டிவைஸராக நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த டிஐ ஸோ ஃபார்முலா என்ன அந்த அசியூம்டு கூட ஒரு சி மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் இதில் என்னென்னா டிஐ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா xi மைனஸ் ஏ டிவைடட் பை சி வரும். சரிங்களா? இதுதான் இந்த இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அந்த சியை டிவைட் பண்ணிவிடுவோம், கடைசியாக மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஏ ஒன்று அசியூம் பண்ணோம். சி வந்து நம்ம இதில் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 10 15 வரதுனால நான் சி வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு n வந்து 8. நான் ஏவா எந்த வேல்யூ எடுத்துக்கிறேன்னா மிடில் வேல்யூ. ஸோ இப்போ 20 எடுத்துக்கிறேன். 20 எடுக்கலாம், 25 எடுக்கலாம். நான் 20 எடுத்துக்கிறேன். இங்கே இன்னொரு காலம் சேர்த்து போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு xi, அடுத்தது xi மைனஸ் ஏ என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சணும். அதாவது xi மைனஸ் 20 இந்த கேஸில். அடுத்தது xi மைனஸ் ஏ பை சி. சரிங்களா? அடுத்தது தான் இங்கே டிஐ ஸ்கொயர் நம்ம இது பண்ணோம். நமக்கு இந்த இடத்துல ஒரு சமேஷன் தேவைப்படும், இங்கே சமேஷன் டிஐ ஸ்கொயருக்கும் தேவைப்படும். ஸோ 5 10 15 20 25 30 35 40. இப்போ இதிலேருந்து 20யை சப்ராக்ட் பண்ணுங்கள். 5 மைனஸ் 20 என்ன வரும்? மைனஸ் 15. 10 மைனஸ் 20 மைனஸ் 10 வரும். 15 மைனஸ் 20 மைனஸ் 5 வரும், 0. 25 மைனஸ் 20 வந்து 5. 30 மைனஸ் 20 10. 35லேருந்து 20யை சப்ராக்ட் பண்ணால் 15. 40லேருந்து 20யை சப்ராக்ட் பண்ணால் 20. நான் டேரெக்டாக போட்டவோன்னா போடாமல். இப்போ இதை வந்து சியால் டிவைட் பண்ணணும். சி நமக்கு என்ன இதில் 5. அப்போ இதை 5ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 3 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த ப்ளஸுக்கும் மைனஸ்க்கு எல்லாமே போயிட்டு பேலன்ஸ் எனக்கு வந்து வெறும் 4 மட்டும்தான் இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணுறேன். 9 4 1 0 1 4 9 இங்கே 16 இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 44. இதை நான் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சிக்மாஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா இல்லையா? சி என்னது எனக்கு 5 இன்ட்டு ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் 44 பை 8
minus 4/8 whole square equal to 5 into கரெக்டாக பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் இங்கே 5.5 வரும். மைனஸ் இங்கே என்ன வரும் எனக்கு, இதை வந்து பண்ணும்போது 1/2 இல்லைனா 0.5 whole square which is equal to 5 into root of 5.5 minus 0.25. இந்த இன்ட்டு 5 முன்னாடியும் போட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்லேயும் போட்டுக்கலாம். சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 into root of 5.25 வரும். இந்த 5.25க்கு ரூட் எடுத்தோன்னா 5 into 2.29 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வேல்யூ என்ன வரும், 11.45 வரும். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 11.45. இதுதான் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடோட ஆன்சர். நம்ம வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம கான்ஸ்டண்ட்டாக சியால் டிவைட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் போட்டாலும் ஓகே தான், இந்த பக்கம் போட்டாலும் ஓகே தான். மோஸ்ட்லி நம்ம வந்து ரைட் சைடில் தான் போடுவோம். அந்த மாதிரியே போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் ஓவர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்னா என்ன, அதில் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக என்னன்னு பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் 2 குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டா இருக்குது. அன்குரூப்டு டேட்டானா என்ன, குரூப்டு டேட்டானா என்ன, அன்குரூப்டு டேட்டாஸோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க 4 மெத்தட் இருக்குது. குரூப்டு கண்டுபிடிக்க 3 மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் அந்த அன்குரூப்டு டேட்டா கண்டுபிடிக்கிற 4 மெத்தட் என்னென்ன, டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அஸ்யூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட், இது 4. அதுக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். அதை எப்படி நம்ம அந்த டேட்டாவில் அப்ளை பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணால் தான் அதை யூஸ் பண்ணோம், இல்லைனா எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் கொடுத்தாங்களே யூஸிங் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னு, அப்படி கேட்டால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இல்லைனா நம்ம எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயே வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியும், வேல்யூஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்து அதுக்கு அந்த மீன் கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு வந்து இன்டீஜர் வேல்யூவாக வந்ததுன்னா மீன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீஜர் வராது அப்படின்னு தோணுச்சுன்னா அஸ்யூம்டு மீன் மெத்தட். எல்லா நம்பரும் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் எடுத்து போட்டுக்கலாம். ஃபார்முலாஸ் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலே நம்ம என்னென்ன டேபிள் போடணும்னு ஞாபகம் வந்துடும். அதை வச்சு அப்ளை பண்ணி நம்ம போட்டுடலாம். இவ்வளோ தான். இதுக்கு குரூப்டு டேட்டாக்கு எப்படி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.